கல் உப்பு லைட்டாக. சட்னி ஆட்டி எடுத்துக்குவோம். கல்லெல்லாம் ஆட்டுறது சிரமம்னு நினைக்கிறீங்க, இதுல சிரமமே இல்லைங்க. இப்பதானே போட்டேன், நாங்க பாரு கட் பண்ணாத அப்படியே எடுத்துட்டு இருக்கிறோங்க வீடியோ. போட்ட உடனே எவ்வளவு சீக்கிரம் ஆகிதுன்னு. உரல்ல வந்து கொத்து போட்டுக்கணும். கொத்து போடுறதுக்குன்னே ஒருத்தர் வருவாங்க, அவங்க கிட்ட கொத்து போட்டுக்கிட்டோம்னா இத மிக்சி மாதிரியே சீக்கிரம் இதுல மஞ்சிக்கும். பாருங்க போட்ட உடனே மஞ்சிருச்சு. ஆட்டுறதுலயும் இப்படி இப்படி கல்ல இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இப்படி சுத்தி ஆட்டினா சீக்கிரம் மஞ்சிக்கும். சுத்தி இப்படியே விட்டு ஆட்டினா கொஞ்சம் லேட் ஆகும். ஆட்டுறதுலயும் இப்படி ஒண்ணு இப்படி சுத்தி ஆட்டணும், அது வந்து சீக்கிரம் மஞ்சிக்கும். பாக்கிறதுக்கு தாங்க இது கஷ்டமா இருக்கும். கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை. இதுக்கு வந்து குச்சி ஒண்ணு போடுவாங்க பிடிக்கிறதுக்கு, அது வந்து நான் போடுறது இல்லை. அப்ப கலந்து விழுந்துருது. இது இப்படியே ஆட்டி ஆட்டி எனக்கு பழகிருச்சு. கடலைக்கொட்டை சட்னி ரெடி ஆயிட்டு இருக்குது. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பரா இது மிக்சியில் ஆட்டினா சூடாகி அது வெதுமன மாதிரி இருக்கும். கல்லில் ஆட்டினா நம்ம கையோட அது ஒரு தன்மை, கை பட்டாலே அது டேஸ்டா இருக்கும். அதை எடுங்க. சூப்பரா நிலக்கடலை சட்னி ரெடி. இப்போ இதை கொஞ்சம் கழுவி இதில் ஊற்றிக்கலாம். கல் எந்த கல்லையும் ஊற்றும். இதில் சேர்த்துருவோம். கடலைக்கொட்டை சட்னி ரெடி. கடலைக்கொட்டை சட்னி தாளிச்சிக்கணுமா? இது தாளிச்சிக்கலாம், அப்படியே சாப்பிடலாம். கடலைக்கொட்டை சட்னி ரெடி. ஓகே. இது சுத்தமாக கழுவி விட்டுருந்தாங்க. சட்னி தாளிச்சு விட்டுருவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பெருசாக ஒன்றும் தேவை இல்லைங்க, கடுகு தருவோம்ல, அவ்வளோதான். நிலக்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.